பிரேஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம அந்நிய பாஷையை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். அந்நிய பாஷையில் என்ன நன்மை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது முதலாக பெந்தெகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது அநேக ஜனங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைங்க பேசினாங்க, பிற தேசத்தின் பாஷைகளை பேசினாங்க என்று வாசிக்கலாம். அந்த பிற தேசத்தின் பாஷையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்த்தருடைய மகத்துவத்தை அவங்க பாடியிருக்காங்க. அதாவது இன்றைக்கு நம்ம அந்நிய பாஷை பேசும்போது அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமைகளை நம்ம சொல்லி துதிக்கிறோம். ஆகையால் நம்ம அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் ப்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, நீங்கள் அந்நிய பாஷையில் அவரை துதிக்கும் போது அவருடைய மகத்துவத்தை நீங்கள் உங்களுடைய பிரெயினுக்கு தெரியாதபடி, உங்களுடைய ஹார்ட்டுக்கு தெரியாதபடி நீங்கள் உங்கள் நாவினால கர்த்தரை நீங்கள் அவருடைய வல்லமை குறித்து ஆராதிக்கிறீங்க, துதிக்கிறீங்க. நன்றி.